தெற்காசியாவினுடைய நம்பர் 1 பணக்காரரான முகேஷ் அம்பானியின் மகனின் திருமணம் இந்தியாவிலே மிகவும் விமர்சையாக பலரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய வகையில நடைபெற்று முடிந்திருக்கிறது. இது தொடர்பான காணொளிகளும் சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது. அதனை தாண்டி ஒரு தனிப்பட்ட தொழிலதிபரின் திருமண நிகழ்வுக்காக பப்ளிக் பிரதேசத்தை, மக்களின் நடமாட்ட பிரதேசத்தை தனிப்பட்ட அல்ல ஒரு பிரைவேட் பிரதேசமாக, பிரைவேட் பிளேஸாக மாற்றி இருக்கிறார்கள். இதற்கு எதிராக பல அரசியல்வாதிகள் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அது தொடர்பான காரணங்களை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்குத்தான் ஆர்ஜே யதுர்ஷன் சிவா என்ற யூடியூப்பை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஆர்ஜே யது என்ற யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் ஆர்ஜே யதுர்ஷன் சிவா. இந்தியாவினுடைய நம்பர் 1 பணக்காரராக காணப்படுகின்ற அல்லது தெற்காசியாவின் நம்பர் 1 பணக்காரராக காணப்படுகின்ற முகேஷ் அம்பானியினுடைய ஒரு மகனான ஆனந்த் அம்பானியினுடைய திருமண நிகழ்வு ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2024 மிகவும் கோலாகலமாக உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவில் திருமணம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதுல இந்திய பிரபலங்களை தாண்டி உலகத்தில் இருக்கின்ற 95% பிரபலங்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்திய சமூக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதே போல பிரபலங்களை தாண்டி அரசியல்வாதிகளையும் இதில் ஒன்றிணைத்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகளும் இதில் சென்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். உதாரணமாக சொல்ல போனால் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகனும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவும் அவர் தம் பாரியாரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த அம்பானியினுடைய திருமணத்துக்கு பிற்பாடு சமூக வலைத்தளங்களில் பலரும் பல விமர்சனங்களையும் கருத்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில தரப்பினர்கள் சொல்கிறார்கள் இவ்வாறான திருமண நிகழ்வு நடந்தது வரவேற்கத்தக்கதாகவும், ஏனென்றால் பல பிரபலங்களை ஒரே முகமாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. அதனை தாண்டி இன்னொரு தரப்பினர்கள் இதற்கு எதிராக விமர்சனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஆனந்த் அம்பானியுடைய திருமண நிகழ்வுக்காக இந்திய பண பெறுமதியை பொறுத்தளவிலே 5000 கோடி செலவழிந்ததாக கூறப்படுகிறது. ஆகையினால் இந்த திருமண செலவை குறைத்துவிட்டு சமூகத்திலே இல்லாதவர்களுக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கலாம் என்று சொல்லி சில தரப்பினர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அம்பானியினுடைய மகனின் திருமணத்திற்காக ஒரு சிறிய கிராமத்தில் இருந்த டொமஸ்டிக் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக கூட மாற்றியிருக்கிறார்கள். அதுபோல இதை நிச்சயமாகவே குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம். ஆனந்த் அம்பானியுடைய திருமண நிகழ்வு நடைபெறுகின்ற பிரதேசத்தை சூழ்ந்து பாதுகாப்பு வலயமாக மாற்றி இருக்கிறார்கள் எனவும், பதிவு செய்யப்பட்ட விஐபி வாகனங்கள் மாத்திரமே அதில் உள்பிரவேசிக்கலாம் என்ற சட்டத்தையும் அதில் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது இன்றும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. ஆனந்த் அம்பானியினுடைய திருமண நிகழ்வுக்காக அதனை சூழவுள்ள அரச நிறுவனங்களுக்கு அரச நிறுவனங்கள்ல வேலை செய்யறவர்களுக்கு ஒரு கிழமையாக வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம் என்ற சலுகையை கூட இந்திய அரசாங்கம் வழங்கி இருக்கிறதாம். ஆனாலும் கூடவே இந்தியாவை பொறுத்தளவிலே வீதியோரங்களை நம்பி வாழ்பவர்கள் பல பேர். வீதியோரங்களிலே விற்பனை நிலையங்களை அமைத்து வடைகள், பானிபூரி, அதுபோல சர்பத் என்பவற்றை விற்பவர்கள் பல பேர். ஆனாலும் கூட இந்த பிரதேசத்தை அண்டி இருக்கின்ற அந்த வியாபாரிகள் ஒரு கிழமைகளாக தங்களுடைய வாழ்க்கையினை கொண்டு நடத்த முடியாமல் இருந்ததாகவும் கூறுகிறார்கள். 80ஆம் ஆண்டு கால பகுதியிலே டயானா இளவரசியை தாண்டி 70களிலே சவுதிய இளவரசனுடைய திருமண நிகழ்வை தாண்டி மிகவும் விமர்சையாகவும் கோலாகலமாகவும் இடம்பெற்றிருக்கிறது இந்த திருமண நிகழ்வு. இந்த திருமண நிகழ்வை பொறுத்தளவிலே அந்த நாள் மகாபாரதங்கள் அல்ல ராமாயணத்தை நினைவு கூறும் முகமாக கூட நடைபெற்றிருக்கிறதாக சில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. என்றாலும் கூடவே முகேஷ் அம்பானியினுடைய வருமானத்துல ஒரு வீதமான செலவு மட்டுமே இந்த திருமண ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது கூறப்படுகிறது. ஆனாலும் தாண்டி இதனுடைய பின்பலவைகளை யார் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இந்தியாவிலே வாழுகின்ற ஏனைய மக்கள் தான் இதனுடைய பின்விளைவுகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இதனை தாண்டி இவ்வாறான
திருமண நிகழ்வு நடத்தத்தான் வேண்டுமா என்ற கேள்விகளும் விமர்சனங்களும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? இந்த நிகழ்வு நடந்தது சரியா பிழையா என்ற கருத்துக்களை மறக்காம இதுல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை என்ற மரபித்தோடன் RJ யதுர்ஷன் சிவா.